சீமான் பிறந்த நாளுக்கு திரண்ட கூட்டம் அன்ரெப்ரசன்ட் கம்யூனிட்டிங்கிற அந்த கன்ஷிராம் நிதிஷ்குமார் ஆதரவா திரண்ட சமூகங்கள் மாதிரி எம்பிசி சமூக பிரிவு மக்களும் அட்டனை பிரிவு சமூக மக்கள்ல பறையர் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூக மக்களும் பொதுவா அந்த சபல்டன் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய சமூக மக்களும் எல்லாருமே பரவலா வந்திருந்தாங்க. மற்ற ஓபிசி கம்யூனிட்டிக்குள்ள இருந்து வந்தவங்களும் கூட அவங்க எளிய பின்புலம் கொண்டவங்க தான். அதுல பலரும் அதுல லீடர்ஷிப் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்கெல்லாம் குறிப்பா சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராம் சீமான் தான்ங்கிறத கட்டியும் கூறும் அளவுக்கு அந்த கூட்டம் இருந்தது. இதுல கூட்டம் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் மையமா வச்சு சீமான் இவங்களை கட்டுக்கோப்பான ஒரு கூட்டமா வளர்த்திருந்தாரு. அதோட தன்மையும் அவங்களோட டிசிப்ளின்டு நேச்சரும் தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. உணவு அருந்தக்கூடிய இடத்துல ஒரு தரப்பு உணவு அருந்தி வெளியே வர்றது வரை இன்னொரு தரப்பு ரொம்ப நிதானமா காத்திருந்து அதுல போனாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான தன்மையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அவங்க ஒரு சீமான் மேலோட ஒரு பற்றுதலாலும் பிரபாகரன் தலைவருங்கிற அடிப்படையிலையும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டமா இருந்தாங்க. இது முந்தைய காலகட்டங்களில் சீமான் இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுக்கு வந்ததோட 2 மடங்குக்கு மேலோட கூட்டம். கோயம்புத்தூர் கூட்டம்னாலும் சரி, அது சென்னை வட சென்னை கூட்டம்னாலும் சரி, முந்தைய காலகட்டத்தில் சீமானுக்கு வந்ததோட 2 மடங்கு கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் அந்த எளிய ப்ரோபவர் இமேஜும் 100% கம்யூனிட்டிக்கான தலைவருங்கிற இமேஜும் சீமான பெரிய அளவு உயர்த்தி வருது. எனக்கு தெரிஞ்சு காட்டுமன்னார் கோயில் கூட்டம் மட்டும்தான் சீமானு கொஞ்சம் சுமாரான கூட்டம். அது வன்னியர் தலைவர்கள் 3 பேருக்கோட ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி மாதிரி அவங்கள புகழ்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது மட்டும்தான் சுமாரா இருந்து, வேற எல்லா கூட்டமும் சேலம் கூட்டமெல்லாம் முன்னாடி சேலம் தருமபுரி பகுதிகளில் சீமானுக்கு வர்றதோட 2 மடங்கு கூட்டம் இருந்தது. அதே மாதிரி இந்த பிறந்த நாளும் முந்தைய சீமான் பிறந்த நாள் இதை விட மக்கள் ஆர்வமும் மக்கள் அங்கே வந்ததும் முன்ன விட 2 மடங்குக்கு மேலே இருந்துங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லலாம்.